இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10th 12க்கு மட்டும் தான் பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து 11க்கு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. 11க்கான பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட நலன் கருதி இதை முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கான பணித்திறன்களை மேம்படுத்துவதற்காக தனியாக ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கட்டாய தேர்ச்சி முறையை வந்து உறுதி செய்யணும் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதை ரிமூவ் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கட்டாய தேர்ச்சி முறையை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ச்சியானது பார்த்தீங்கன்னா ஆண்டு இறுதித் தேர்வுடைய அடிப்படையில் இல்லாமல் திறன் அடிப்படையிலான மதிப்பீடு முறையின்படி பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் எக்ஸாமுடைய ரிசல்ட் பேஸ் பண்ணி இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்கில் பேஸ் பண்ணி மதிப்பீடு முறை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மனப்பாட பண்ணுறதை வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. மனப்பாடத்தின் அடிப்படையிலான மதிப்பீடு முறையை விட்டு பாடக்கருத்துக்கள் புரிந்து கொள்றது, சிந்தனை திறன், பெற்ற அறிவை புதிய சூழல்களை பயன்படுத்துறது, இது போன்றவைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மதிப்பீடு முறைக்கு மாற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற விதமாக பாட புத்தகங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் போட்டிருக்காங்க.